ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. கோவையில் திமுக டம்மி வேட்பாளரை நிறுத்தியுள்ளதாகவும் 4% வாக்கு வைத்துள்ள பாஜக வெற்றி பெற முடியுமா எனவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சித்துள்ளார். தம்பி ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். எழுத்து போட்டி போடுறது யாரு? கணபதி ராஜ்குமார். ஏங்க அந்த கட்சி போட்டி நமக்கு யாருக்கு அதை தானே பார்க்கணும். அப்புறம் அதுக்கு மூணாவது போய்க்கலாங்க. அம்மா புறத்துறை அம்மா அவர்கள் இன்றைக்கு மேயருக்கு வாய்ப்பு கொடுத்து மாவட்டத்தியாருக்கு வாய்ப்பு கொடுத்து அடையாளம் காமிச்சு இன்றைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுகவில் போய் சொல்லியிருக்கிறாங்க. திமுகலாம் இங்கே கோயம்புத்தூர் ஆளே இல்லை போல் இருக்குது. அதான் சூழ்நிலை போல் இருக்குல்ல. வேட்பாளராக கூட தகுதி யாருக்குமே இல்லையான்னு தெரியலாங்க. இல்லை போல் இருக்கு திமுக. இன்றைக்கி திமுக அண்ணா திமுக போட்டி, அதில் வேட்பாளர் அங்கே ஒன்றும் இல்லை, டம்மி இல்லையா. இன்றைக்கி அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை அவர் கரூரில் ஏன் நிற்கலன்னு கரூரில் போனவர் நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னார். இன்றைக்கி கரூரில் நிற்காம கோயம்புத்தூர் நிற்கிறார். போட்டி திமுக அண்ணா திமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கருத்தில். எல்லாரும் ஜனதா கட்சி. உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது. அவங்களுக்கு 4% ஓட்டு இருக்குது. சரி, இன்னும் அவங்க இன்றைக்கி அவங்க கூட சேர்ந்த கூட்டணி கட்சி இங்கே யாராவது இருக்காங்களா? அவங்க பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க. எவ்வளவு? சரி, இன்னும் போட்டுங்க, ஒரு 5% போட்டுங்க, ஒரு 6% கூட போட்டுங்க, 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியுமா? கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.